இன்றைக்கி நம்ம கிளாஸ் 22ல் இருக்கோம். நம்ம பார்க்க போகிற டாபிக் மண்டலா டிசைன்ஸ். மண்டலா டிசைன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. நம்ம ரங்கோலிலாம் போட்டு நீங்கள் பழகியிருக்கீங்களா? ஒரு சின்ன டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே பில்ட் ஆன் பண்ணிகிட்டே போவோம். நமக்கு தோணுற டிசைன்ஸ் எல்லாம் அழகாக லேயர் லேயராக வச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போகிறது தான் மண்டலா டிசைன்ஸ். ஆனால் இது பேப்பர் ஒர்க்கில் நீங்கள் எவ்வளோ வேணால் கொண்டு போகலாம். வேறஸ் நீங்கள் ஹேண்ட்ஸ்க்கு வரும்போது உங்கள் உள்ளங்கை எந்த அளவுக்கு சைஸோ அந்த அளவுக்கு தான் கொண்டு போக முடியும். உள்ளங்கை ஃபுல்லாக ஃபில் ஆன மாதிரி இருந்தாலும் மண்டலா டிசைன்ஸ் பார்க்க அழகாக இருக்காது. சில ஸ்பேஸிங் அண்ட் கேப்ஸ் தான் இதுக்கு கொஞ்சம் அழகே. நான் இங்கே பாருங்கள், நார்மல் நம்ம ஃப்ளோரல் பேட்டர்ன் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன் தான். ஃப்ளோரல் பேட்டர்ன் எடுத்துகிட்டு இதுக்கு வெளியே நான் அவுட் சைட் சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் கொடுத்து அதுக்கும் வெளியே 4 சைட்ஸ் மார்க்கிங் பண்ணி திருப்பியும் அதுக்குள்ளே இருக்க மிடில் மார்க்கிங் பண்ணி ஃபுல்லாக ஸ்வர்ல்ஸ், ஹம்ப்ஸ் அண்ட் டாட்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா பிளேஸ்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்வர்ல்ஸ் போட்டுட்டு வந்துடுங்க. அதை சுற்றி ஹம்ப்ஸ். டாட்ஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்வர்ல்க்கும் இன்னொரு ஸ்வர்ல்க்கும் நடுவில் இருக்கிற அந்த மிடில் கேப்பில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டாட் வைக்கணும். அந்த டாட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோரல் பேட்டர்னோட டாப்பில் நீங்கள் டாட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற கேப்ஸில் நீங்கள் டாட்ஸ் வைக்கணும். டாட்ஸ் ரொம்ப நெருக்கமாக வச்சா அப்படியே உங்களுக்கு ஸ்மட்ச் ஆகிடும். ஸோ ஸ்மட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஈவன் ஸ்பேஸ்டாக நீங்கள் கேப்ஸ் வச்சா பார்க்க அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிள் மண்டலா டிசைன் ரெடி. நான் இந்த சர்க்கிள் வரைக்கும் போட்டிருக்கேன் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற டிசைன் பேஸாக வச்சுக்கோங்க. அந்த ஒரே டிசைனை வச்சு நீங்கள் அவுட்டரில் இருக்கிறத வேறு வேறு டிசைன்ஸ் கொடுத்து நிறைய ட்ரை பண்ணுங்கள். ஸ்வர்ல் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி கர்வி ஸ்ட்ரக்சர் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லீஃப் ஸ்ட்ரக்சர் கொடுங்க. இந்த கர்வி ஸ்ட்ரக்சர் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு எம் அந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டு உள்ளே சி அண்ட் இன்வர்ஸ் சி போட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரி வேறெல்லாம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, வெறும் சிம்பிள் டபுள் லேயர் ஹம்ஸ் கொடுத்துட்டு சுற்றி டாட்ஸ் வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறையா பெட்டல்ஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ பேஸில் ஒரு சர்க்கிள் ஃபார்மேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஸ் ஸ்டேபிளாக வச்சு நிறைய டிசைன்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி அவுட்டர் ஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்வர்ல் மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் டாட்ஸ்க்கு பதில் நீங்கள் டியர் ட்ராப்ஸும் வைக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பேஸ் எப்பயுமே ரவுண்டில் தான் இருக்கணுமா. ரங்கோலின்றது எப்பயுமே ரவுண்டில் மட்டும் இருக்காது. டைமண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப், அப்புறம் ட்ரையாங்குலர் ஷேப், ஹார்ட்டின் ஷேப், இப்படி நிறைய இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளுக்கு பதில் நீங்கள் ஷேப்ஸ் மாற்றலாம். பட் சுற்றி இருக்கிற பேட்டர்ன்லாம் இதே தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரங்கோலி டிசைன் எப்படி ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் பண்ணிடலாம். இது பேஸ். இதோட ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த பேஸ் நான் சொன்ன இந்த 4 டிசைன்ஸ் ப்ளஸ் இந்த சுற்றி இருக்கிற இதை வச்சே நீங்கள் ஒரு 10 to 15 டிசைன்ஸ் வரைக்குமே நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். 10 to 15 அப்படின்றத நான் மினிமமாக சொல்கிறேன். இன்னும் நீங்கள் நிறைய க்ரியேட் பண்ணலாம். சரி, அந்த பேஸ் சொன்னல, அந்த பேஸையும் நம்ம மாற்றலாம். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம். குட்டி குட்டி லோட்டஸ், அப்புறம் பேபி எலிஃபென்ட்ஸ், அப்புறம் கேர்ள் பாய் அப்படின்ற நேமும், அப்புறம் சேவ் த டேட்டு, அப்புறம் பிரைட் க்ரூம் இப்படின்ற வேர்ட்ஸ், அம்மா அப்பா மாம் டேட், இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் அதுக்குள்ளே கொடுக்கலாம். அண்ட் பேபி ஃபீட் கூட கொடுக்கலாம். பேபி ஃபீட் போட தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். 8 மாதிரி போட்டுட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, கர்வி லைன். ரைட் சைடில் இருக்கிறதுக்கு ரைட் சைடில் ஒரு கர்வி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இது நான் பென்சிலில் போட்டிருப்பேன். நீங்கள் இதை பென்சிலில் பண்ணக்கூடாது. பென்சிலில் ரஃப் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் மெஹந்தியில் ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.